வணக்கம். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டெலகிராம் லிங்க்கும் குடுத்துருக்கு. அதனால வந்து டெலகிராம் லிங்க்ல ஜாயின்ட் ஆயிட்டீங்கன்னா, டெய்லி காலையில நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் வருது. இதுவே உங்களுக்கு ட்ரேடிங் சப்போர்ட் ஆகும். முடிஞ்ச வாய்ப்பு இருந்தா பயன்படுத்திக்கங்க. அடுத்து புதுசா இருந்தீங்கன்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த புதியவர்களுக்காக எனக்கு பார்த்தீங்களா, இதுல ஒரு 15 வீடியோ இருக்குது. ஒன் பை ஒன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு வீடியோவுக்கும் டைம் குடுத்து பாருங்க. ஒரு வீடியோ பார்த்தா பயிற்சி பண்ணுங்க. இந்த பயிற்சி மட்டும் தான் இதில் கை கொடுக்கும். சரிங்களா? அதனால இது ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுலயே நம்மளது ஒரு 60, 70% கோர் கான்செப்ட் நம்மளுக்கு கவர் ஆயிக்கும். நீங்க இதை பிராக்டிஸ் பண்ணீங்கன்னாவே ஓரளவுக்கு உங்களுக்கு மார்க்கெட்ட பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஆல்ரெடி ட்ரேடர்ஸ்னா அதை தவறாமல் பார்க்க வேண்டியது பாருங்க. இதுவரைக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ அப்டேட்ல வரும். வாங்க சேனலுக்குள்ள போலாம். கோல்டு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1 ஹவர்ல இருக்குங்க. 1 ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா நேத்து வந்து இந்த ரேஞ்சில் நின்னுட்டுருந்தது. இந்த ரேஞ்சில் மேல வந்துட்டுருந்தது. அது வந்து பார்த்துக்கங்க, இங்கேயே ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்குன்னு பார்த்தேன் நேத்து. இங்க சப்போர்ட்டா கிரியேட் பண்ணிடுச்சு அப்படின்னு பார்த்தோம். ஆக்சுவலா நேத்து வந்து இங்க சப்போர்ட் எடுத்துட்டு மேல போனது, இங்க ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. வந்துட்டு கீழ வந்த மார்க்கெட்டு இந்த சப்போர்ட்டுக்கு மறுபடியும் வரல. போய் ஒரு நல்ல வால்யூமோட ஒரு புல் கேண்டில் ஒண்ணு குடுத்துருக்கு. அங்கிருந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் நோக்கி போயிடுச்சு. அடுத்த ரெசிஸ்டன்ஸ்ல இங்கேருந்து கீழ இறங்குன இடத்துக்கு வரைக்கும் மேக்ஸிமம் கிட்ட போயிடுச்சு. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இது. அப்போ போயிட்டு அங்க பெருசா நிக்க முடியல. கீழ வந்து இங்க குளோஸ் ஆயிருக்கு. இத 5 நிமிஷத்துல பார்க்கலாம். நம்மளுக்கு ட்ரேடிங்க்கு எப்படி சப்போர்ட் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். 5 நிமிஷம், 15 நிமிஷம் ஏதோ ஒண்ணு. இங்க எடுத்துட்டீங்கன்னா, நேத்து ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6:30, 7 மணிக்கு இந்த இடத்துல தான் நம்ம பார்த்தோம். அது நீட்டா வந்து அப்படியே ஒரு ரெசிஸ்டன்ஸுக்குள்ள போயிட்டு, அங்கிருந்து கீழ ட்ரை பண்ணியிருக்கு. கீழ ட்ரை பண்ண மார்க்கெட் எது வரைக்கும் வந்திருக்கு? இது பாருங்க இந்த ரேஞ்ச் தான் வந்து அவன் பிக் பண்ணியிருக்கான். இந்த இடத்துக்கு வந்துட்டு மறுபடியும் இங்கிருந்து மேல் நோக்கி போயிட்டான். வந்து மேல போய் மறுபடியும் கீழ வந்து மறுபடியும் மேல போயிருக்கான். புரியுதுங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஒரு சின்ன ஜர்க் ஆயிருக்குது. ரெசிஸ்டன்ஸ் தொட்டோனே ஒரு சின்ன ஜர்க் ஆயிட்டு, அடுத்த ரெசிஸ்டன்ஸுக்கு போயிடுச்சு. அப்ப இது வந்து சப்போர்ட்டா மாறிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த இடம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, மேல போயிட்டு கீழ வந்து மேல போயிட்டு அகைன் அதே இடத்துல வந்து நின்னுட்டுருக்கு மார்க்கெட்டு. 15 மினிட்ஸ பொறுத்தளவுக்கு பை ட்ரெண்டுக்கு வந்துச்சுன்னு மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி இந்த லோவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பை இது. இதுக்கு மேல ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வந்து இங்க ரிஜெக்ட் ஆயிருக்கு. செகண்டு அதை உடைச்சு பாடி க்ளோஸ் மேல வச்சுட்டான். சரிங்களா? இது எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா புரிஞ்சுக்கும். மேல போனது ரெசிஸ்டன்ஸ் அகைன் கீழ. ஒவ்வொரு இடத்துலயும் பாருங்க நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற அவுட்புட் பார்த்தீங்கன்னா, நல்ல அவுட்புட்டா கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல திணறுது ஆல்ரெடி ஒரு ரெசிஸ்டன்ஸ் அங்க திணறுது அப்படிங்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து பாருங்க கிட்டத்தட்ட 4470 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ பாருங்க 4420 கிட்டத்தட்ட 50 பாயிண்ட் கீழ வந்திருக்கான். வந்துட்டு தான் $50 கீழ குடுத்துருக்கான். குடுத்துட்டு தான் வந்து மறுபடியும் மேல மூவ் ஆயிருக்கான். இங்க திரும்புறதுக்கும் ஒரு சிக்னல் குடுத்துருக்கான் பாருங்க. வந்துட்டு மேல போய் மறுபடியும் கீழ வந்து அப்புறம் தான் இழுத்துருக்கான் மேல. அப்போ எல்லா இடத்துலயும் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்துட்டு தான் இருக்கா. இப்ப இந்த இடத்து வரைக்கும் செல் ட்ரெண்ட் தான் இருக்கான்னு சொன்னீங்கன்னா, இங்க செல்லுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க முடியும் இல்லையா? அகைன் வந்து கீழ வந்த மார்க்கெட் இந்த சப்போர்ட் எடுத்துட்டு போயிருக்கு. அதாவது மேல போகும்போது எப்படி போயிருக்கான்னு பாருங்க. இப்படி வந்து போய் சின்ன ஜர்க் குடுத்து மறுபடியும் வந்து மேல போயிருக்கா. அப்போ ஒவ்வொரு இடம் நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் தானே. புரிஞ்சுங்களா? ஒவ்வொரு இடமும் ஒரு ஸ்ட்ரகிள் பாயிண்ட் தான். அப்ப எல்லா இடத்துலயுமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்துட்டு இருக்கா. இப்ப இந்த இடத்துல செல் ட்ரெண்ட்னா கூட நம்ம செல் ட்ரெண்டுக்கு போயிருந்தால் கூட, இங்க வந்து பை ட்ரெண்டுக்கு போயிருப்போம்னால, இந்த இடத்துல கொஞ்சம் யோசனை பண்ணியிருப்போம். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ட்ரெண்ட் செல்லுல இருக்கு அப்படின்னு நெனச்சிருப்போம். ஆனா, பட் வந்து கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, இங்க அழகா மேல போயிருக்கு. இன்னும் 5 மினிட்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு நல்ல என்ட்ரியாவே இருந்திருக்கும் நம்மளுக்கு. இந்த இடமே வந்து பிரேக் ஆனோனயே பை ட்ரெண்டுக்கு வந்துருச்சுன்னு நம்ம தெரிஞ்சிருக்க முடியுது. 15 மினிட்ஸ்ல வந்து இதுதான் பை ட்ரெண்டுக்கு வந்திருக்கு. பட் 5 மினிட்ஸ்ல இங்கேயே பை ட்ரெண்டுக்கு வந்திருக்கு. 5 மினிட்ஸையும் ஒரு பார்வை சின்ன பார்வை ஒண்ணு பார்க்கலாம். 5 மினிட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா, இங்க பாருங்க. இதோ
இந்த பாயிண்ட்டை பிரேக் பண்ணோடனே அவன் பை ட்ரெண்டுக்கு வந்துட்டான்னு தெரிஞ்சுக்கலாம். அகைன் அவன் லோவுக்கு வரல. அகைன் மேலே போயிட்டு கீழே வந்தவன் இந்த லோ அகைன் வச்சுட்டு இதே லோவை எடுத்துட்டு சப்போர்ட் எடுத்துட்டு போயிட்டான். புரிஞ்சுங்களா? அப்போது 50 மினிட்ஸுக்கு முன்னாடி பை ட்ரெண்டில் வந்து 5 மினிட்ஸில் ஆல்ரெடி வந்துருச்சு. அங்கிருந்தே நம்ம மூவ் பண்ணியிருக்க முடியும். அவ்வளோதாங்க. போச்சுன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு கீழே வர்ற மார்க்கெட்டு இந்த இடத்துல வந்து அகைன் ஒரு மொமெண்ட் கொடுத்துட்டு மேலே போகுது. இங்கேயே திரும்பறக்குண்டான நிறைய சிக்னல்ஸ் நம்ம கண்ணில் காமிச்சிருக்குது. நம்ம எங்கே வேணாலும் உள்ள என்ட்ரியாக இருக்க முடியும். அப்போ நம்ம இந்த டைம் ஃப்ரேமை சேஞ்ச் பண்ணி அப்பப்போ பார்த்தோம்னா தான் இது சில ஐடியாஸ் கிடைக்கும். சரிங்களா? இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்தோடனே இந்த இடத்துல வந்து ஒரு ஜர்க் ஆயிருக்கான் பார்த்தீங்களா? 50 மினிட்ஸில் பார்த்தா ஒரு 2 கேண்டில் தான் கண்ணில் காமிச்சேன். இங்கே பாருங்க ஒரு மணி நேரம், அரை மணி நேரத்துக்கு மேலே இங்கே மூவ் பண்ணிட்டு அப்புறம் தான் எழுதிருக்கா மேலே போனவன் அகைன் கீழே இப்படி தான் வந்து நிற்கிறான். இப்போ செல் ட்ரெண்டுக்கு 5 மினிட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா இன்னும் இல்லை. வந்து இதை உடச்சிருந்தாங்கன்னா செல் ட்ரெண்டுக்கு வந்துட்டான்னு சொல்லலாம். வரல. இது அடுத்த பாயிண்ட். இது வரல அப்படிங்கும்போது 5 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு பை ட்ரெண்டில் தான் இருக்க மார்க்கெட்டு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். புரிஞ்சுங்களா? அப்போ இந்த சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதுமானது. இது போய் இண்டிகேட்டர் எதுக்குங்க, கால்குலேஷன் எதுக்குங்க, ஒன்றுமே வேண்டாங்க. சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சுனாவே மார்க்கெட்டில் நாம் வந்து இங்கே ஜெயிச்சிட முடியும். சரிங்களா? இதை கொஞ்சம் டீப்பாக பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெசிஸ்டன்ஸாக இருந்த இடம், இங்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆன இடம் இப்போ சப்போர்ட்டாக நிற்கிது. இந்த இடத்துல மார்க்கெட் சப்போஸ் இங்கே வந்து தொட்டுட்டு கூட மறுபடியும் மேலே போகலாம். எப்படி வேணாலும் நடக்கலாம். அதை ஆல்ரெடி ரன்னிங் ஆகும்போது பார்த்துக்கலாம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரிஞ்சுக்கொடுங்க. நாளைக்கு நடக்கட்டுக்கு பார்த்துக்கலாம். அப்படி ஃப்ரீயாக விட்டு பழகுங்க. அடுத்த நாள் கரெக்டாக மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது, என்ன நடக்குது, அவ்வளோதான். அது கூட நம்ம ட்ராவல் பண்ணால் போதுமானது. முன்னாடியே ப்ரீ பிளான் எல்லாம் பண்ணி இதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாங்க. ஃப்ரீயாக விட்டு பழகுங்க எப்பவுமே. மார்க்கெட் எங்கேருந்து ரன் ஆகுது, எங்கே ஸ்டார்ட் ஆகுது, இது வரைக்கும் போகுது, இதெல்லாம் தெரிஞ்சிட்டாவே போதுமானது. எளிமையாக கற்றுக்குங்க, முழுசாக கற்றுக்குங்க. இவ்வளோதாங்க. மார்க்கெட்டில் சின்ன சின்ன விஷயங்களை நம்மளுக்குள்ளே எடுத்து பழகிக்கணும். ரைட்டுங்களா? அடுத்த ஒரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.